இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கோவில் என்பது கடவுளை நம்புகின்றவர்களுக்கு ஒரு புனித தலம், ஒரு வழிபாட்டு தலம். அந்த கோவிலுக்குள் செல்பவர்கள் குளித்து முடித்து பயபக்தியோடு கடவுளை வணங்கச் செல்வதுதான் வழக்கம். அதுதான் நடைமுறையும் கூட. கடவுள் இல்லை என்று சொல்பவர்களை பற்றி இப்பொழுது இந்த காணொலியிலே நாம் பேசவில்லை. இந்த காணொலியில் நாம் ஏன் இப்பொழுது கோவிலுக்கு செல்பவர்களுக்கு என்ன தகுதி வேண்டும் என்று பேசுகிறோம் என்று சொன்னால், கஞ்சா குடித்துவிட்டு கோவிலுக்குள் செல்லலாமா? செல்லக்கூடாது அல்லவா? யார் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் செல்லக்கூடாது. எனக்கு வழிபாட்டு உரிமை வேண்டும் என்று போராடுபவர் குளித்து முடித்துவிட்டு ஒழுக்கமாக கோவிலுக்குள் சென்று கடவுளை நான் வணங்க வேண்டும் என்று கேட்டால் அதில் நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது. கஞ்சா குடித்து விட்டு இந்த கோவிலில் எனக்கும் பாக்கியதை இருக்கிறது, நான் கடவுளை வணங்க வேண்டும் என்று ஒருவர் சொல்வார் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்காகத்தான் இந்த காணொளி. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், தீவட்டிப்பட்டியில் சமீபத்தில் நடந்த கலவரம், அந்த கலவரத்திற்கு பின்னால் ஏற்பட்ட நிலைமைகள், அந்த கலவரத்தில் அதிகம் ஈடுபட்டது யார்? தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற ஒரு ஜாதி வெறி கட்சியால் தூண்டிவிடப்பட்டு அப்பாவி மக்களின் கடைகளை கொளுத்தியவர்கள். அவர்கள் கடைகளை கொளுத்தினார்கள் என்பதற்கு வீடியோ ஆதாரம் அப்பட்டமாக இருக்கிறது. ஒரு மோட்டார் சைக்கிளில் பெட்ரோலை பிடித்து பெட்ரோல் குண்டுகளாக மாற்றி கடைகளின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி தீ வைத்து கொளுத்தியதை காவல்துறையும் கண்கூடாக பார்த்திருக்கிறது. இவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது. ஆனால் அது இல்லை என்று மறுப்பதற்கு இந்த நாட்டிலே ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியை சார்ந்த சங்க தமிழன் என்கின்ற ஒரு மோசமான பேர்வழி, அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வீரபாகு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். வீரபாகு என்று பெயர் ஏன் வைத்தார்கள் என்று சொன்னால், ஒரு படத்தில் பேக்கரி வைத்திருப்பதாக மிகப்பெரிய காமெடியனாக வடிவேல் நடித்திருப்பார். அந்த படத்தில் தான் பேக்கரியை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று அவர் பேசிய வசனம், அவர் பேசியதை சொல்வதற்கு கூட நமக்கு நாகூசுகிறது. அந்த படத்திலே வடிவேலுக்கு பெயர் தான் வீரபாகு. அந்த பெயரைத்தான் இந்த சங்க தமிழனுக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களும் மற்றவர்களும் வைத்தார்கள். இந்த சங்க தமிழன் என்ன பேசுகிறார் என்று சொன்னால், தீவட்டிப்பட்டி கலவரம் நடப்பதற்கு காரணம் அதிமுகவை சேர்ந்த அருண்குமார் என்கின்ற ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களை அவதூறாக பேசிவிட்டார் என்று தீவட்டிப்பட்டியை சார்ந்த அந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர் அவர் கலப்பு திருமணம் செய்திருக்கிறாராம். அந்த தகவல் கூட நமக்கு தெரியாது. அவர் கலப்பு திருமணம் செய்திருக்கிறாரா இல்லையா என்ற தகவல் கூட தெரியாது. அந்த அருண்குமார் என்பவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவதூறாக பேசியிருக்கிறார், அவர் குடும்பத்தை அவதூறாக பேசியிருக்கிறார் சமூக வலைதளங்களில் என்று புகார் கொடுத்தார்கள். அந்த புகாரின் அடிப்படையிலே காவல்துறை நடவடிக்கை எடுத்தது. அவர் அதிமுகவை சார்ந்தவர். இந்த சங்கத்தமிழன் என்ன சொல்கிறார், அதிமுகவை சார்ந்த அவர்கள் மீது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் புகார் கொடுத்து விட்டார்கள், விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நாங்கள் தான் அந்த அருண்குமார் என்பவரை ஜாமீனிலே வெளியே எடுத்தோம் என்று சொல்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவின் பரம எதிரி அதிமுக. அந்த அதிமுகவில் ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவதூறாக பேசியிருக்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு ஆதரவாக எதற்கு திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி? சென்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதிமுகவுக்கு எதிராக தேர்தல் களத்திலே நின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் அதிமுக தொண்டனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுப்பதற்கு செல்ல வேண்டும்? அவதூறு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட அந்த ஈன பிறவியை ஏன் இவர்கள் போய் அவனை மீட்டுக் கொண்டு வந்தார்கள்? அது ஜாதி பாசம் தானே, அதுதானே ஜாதி வெறி. இவர்கள் ஜாதியை சார்ந்தவன் என்கின்ற காரணத்திற்காக அதிமுகவாக இருந்தாலும் அவனுக்கு ஆதரவாக போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நின்றால் அது ஜாதி ஒழிப்பு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சமூகத்திற்கு ஆதரவாக நின்றால் இது ஜாதி வெறி கட்சி. எப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
அந்த தீவெட்டிப்பட்டியிலே ஏற்பட்ட கலவரத்திற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்கள் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அருள் அவர்களும் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சதாசிவம் அவர்களும் என்று வாய் கூசாமல் பொய் பேசுகிறான் இந்த சங்கத்தமிழன். அந்த தீவெட்டிப்பட்டியிலே நடந்த பிரச்சனை, அதற்கு பின்னால் ஏற்பட்ட கலவரம், அந்த கடைகளுக்கு தீ வைத்து கொளுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று கேட்டார்களாம். ஏற்கனவே 60 ஆண்டுகள் அவர்கள் கோவிலுக்கு செல்வதற்கான உரிமை அங்கே இருக்கிறது. தொடர்ந்து கோவிலுக்கு சென்றிருக்கிறார்கள், வழிபாடு நடத்தி இருக்கிறார்கள், கடவுளை வணங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அத்தனை உரிமைகளையும் அந்த பகுதி மக்கள், வன்னியர் சமூகம் உள்ளிட்ட மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அவர்களை ஏன் கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள்? யார் சொன்னார்கள் என்று எந்த தகவலையும் சொல்லவில்லை. என்னை பொறுத்தவரை அவர்களை கோவிலுக்குள் அனுமதிக்காமல் ஒருவேளை போயிருந்தால், அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால், அந்த தகராறு செய்தவர்கள் கஞ்சா போதையில் தடுமாறி கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அவர்களை கோவிலில் அனுமதிக்க விடவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். தலித் சமூகத்தை சார்ந்தவர் மட்டுமல்ல, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும், வேறு எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும், கஞ்சா போதையில் இருப்பவனையும் குடியாரனையும் கோவிலுக்குள் அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அமைதியாக மக்கள் கடவுளை வணங்குகின்ற அந்த இடத்தில் இப்படிப்பட்ட போதை ஆசாமிகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அவர்களை அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதையெல்லாம் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மறந்துவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள் மீது பழி போடுகிறான் இந்த வீரபாகு என்கின்ற சங்கத்தமிழர். பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் அவர்களுக்கும் சதாசிவம் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை நடந்ததே தெரியாது. கலவரம் எல்லாம் நடந்து முடிந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்த பிறகுதான் அவர்களுக்கு தகவலே தெரியும். அதற்கு பிறகு அந்த பகுதியிலே என்ன நடந்தது, அந்த கலவர பூமியிலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அங்கே போய் அங்கே நடந்த உண்மைகளை எல்லாம் அந்த மக்களிடத்திலே விசாரித்து விட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற வன்னியர் சமூகம் இதர மற்ற சமூகங்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூண்டுதலால் சில கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் நடத்தப்பட்டது என்பது தெரிந்ததற்கு பிறகு அந்த கலவரத்தில் ஈடுபடாத மக்களை காப்பாற்றுவதற்கு, அந்த கலவரத்தில் ஈடுபடாமல் தவறுதலாக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை மீட்பதற்கு அந்த பகுதியிலே போய் அந்த மக்களை சந்தித்து பேசினார்கள். அதற்கு பிறகு செய்தியாளர்கள் கூட்டத்திலே அருள் அவர்களும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்களும் திட்டவட்டமாக அங்கே நடந்து என்ன என்பதை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். கலவரத்தில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் என்று அப்பட்டமாக வீடியோ பதிவு இருக்கிறது. அங்கே இருக்கின்ற சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் அப்படியே அப்பட்டமாக மறுக்கிறான் சங்கத்தமிழன். கலவரத்தில் ஈடுபட்டது வன்னியர்கள், அங்கே தீ வைத்து கொளுத்தியது யார்? வன்னியர்களா? எதையுமே செய்யாத பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வன்னியர்கள் மீது குடிசை கொளுத்தீர்கள் என்று வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பரப்புபவர்கள் இந்த சங்க தமிழனை போன்றவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு நகைக்கடையின் மீது, மற்ற கடைகளின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி கொளுத்தியவர்கள் யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை தூண்டிவிட்டு இன்றைக்கு வீடுகளை கொளுத்திய வீடு கொளுத்தியல் விடுதலை சிறுத்தைகள் என்று இன்றைக்கு சொல்கின்ற அளவிற்கு வலிமையான ஆதாரம் இருக்கிறது. சிசிடிவி பதிவு இருக்கிறது, வீடியோ பதிவு இருக்கிறது. அதன் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் செய்த தவறுகளை, இவர்கள் செய்த குற்றங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வன்னியர்கள் மீது, பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வேண்டுமென்றே பழி போடுகிறார்கள். அங்கே நடந்த பீஸ் கமிட்டி அமைதி கூட்டத்திலே, கலெக்டர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்திலே வன்னியர் சமூகம் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. தலித் சமூகமும் மற்ற சமூகங்களும் தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வன்னியர்கள் மீது மட்டுமே வேண்டும் என்று பழியை போடுவதற்கு காரணம், திமுகவிற்கு ஆதரவாக இவர்கள் செயல்பட வேண்டும், திராவிட இயக்கங்களை இவர்கள் தூக்கி பிடிக்க வேண்டும், இந்த பகுதியிலே வன்னியர்கள் வளர்ந்துவிடக் கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸ்டாலின் என்கின்ற எஜமானனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக சங்க தமிழன் என்கின்ற அடிமை வன்னியர்களை பார்த்து கொக்கரித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பழி போட்டிருக்கிறது. இதுதான் அங்கே நடந்தது. வேண்டுமென்றே திட்டமிட்டு வன்னியர் சமூகத்தின் மீதும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் பழி போடுவதற்கென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேலத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மற்ற மாவட்டங்களிலிருந்து ஆட்களை திரட்டி கொண்டு வந்து கொக்கரிக்கலாம். ஆனால்
பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், இதே சேலம் மாவட்டத்திலே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள், மேட்டூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் சதாசிவம், இவர்கள் தன்னுடைய மாவட்டத்திற்குள்ளே பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பகுதிகளை போய் பார்க்கக்கூடாது, அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடாது, அங்கே நடந்த உண்மையை பேசக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சங்க தலைவனும் சமிந்து தமிழனும் என்றால் இவர்கள் எவ்வளவு மோசமான பேர்வழிகள். இங்க இந்த சங்க தமிழர் எப்படிப்பட்ட அவதூறு கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு பல ஊடகங்களில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் சாட்சிகள். கடலூர் மாவட்டத்திலிருந்து வரலாம், தருமபுரி மாவட்டத்திலிருந்து வரலாம், தமிழகத்தின் மற்ற எந்த மாவட்டத்திலிருந்தும் வந்து சேலம் கோட்டை மைதானத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவெட்டிப்பட்டி கலவரத்தை பற்றி அவதூறு கருத்துக்களை மக்களிடையே பரப்பி பிரச்சாரம் செய்யலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். ஆனால் சேலம் மாவட்டத்திற்குள் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் போனால் இவர்கள் அடியாட்களை திரட்டி கொண்டு வந்து விட்டார்கள் என்று வேண்டுமென்றே அவதூறாக பொய்யாக பேசிக் கொண்டிருக்கின்ற சங்க தமிழன், இவர்கள் எல்லாம் முதலில் ஊடகத்தில் அழைத்து இவர்களை ஒரு பெரிய ஏதோ மேதாவிகளை போல இவர்களிடையே கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பற்றி என்ன சொல்வது? இந்த சங்க தமிழன் திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதும் வன்னிய சமூகத்தின் மீது தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கின்ற மோசமான பேர்வழி என்பதற்கு இவையெல்லாம் சான்று என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.